அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இதயம் நீயே என் ஷாலு. அத்தியாயம் 5. சித்தார்த்தின் சித்தி கமலி ஷாலினியிடம் நகைகளை எடுத்து வரும்படி சொல்ல அவள் முடியாது என்று மறுத்து விடுகிறாள். அப்போதுதான் தூங்கி எழுந்து வந்த தீபா தான் ஆசைப்பட்ட அந்த நெக்லஸ் கைக்கு கிடைக்காதா என்ற கோபத்தில், ஏமா அவ உன்னை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா? நேத்து வந்தவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? பலார்னு ஒரு அற விட மாட்ட என்று கேட்க, மாடிப்படிகளில் ஏறிக்கொண்டிருந்த ஷாலினி நிதானமாக இறங்கி வந்து முறைத்து கொண்டிருந்த தீபாவின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டாள். தீபா தடுமாறி அங்கிருந்த சோஃபாவை பிடித்து கொண்டு நின்றாள். தீபா காஃபி ட்ரேயை தட்டி விட்டதில் பயந்து போய் சுவரோரமாய் நின்று கொண்டிருந்த சுகுணாவுக்கு மனதெல்லாம் மகிழ்ச்சி மல்லிகைகள் பூத்து குலுங்கியது. அடேங்கப்பா, சின்ன ராணி நல்ல உயரம்தான்னாலும் ரொம்ப ஒல்லியா இருக்காங்களே, இவ்வளவு வீக்கா இருக்காங்களேன்னு நினைச்சேன். ஆனா அந்த காண்டாமிருகம் தீபாவ ஒரே அறையில நிலைகுலைய வச்சுட்டாங்களே. மனதின் குதூகலத்தை மறைத்து கொண்டு ஷாலினியை வியப்புடன் பார்த்தாள் சுகுணா. கமலி இன்னும் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரவே இல்லை. பிறந்ததில் இருந்து இதுவரை தன் மகளை அவள் ஒரு சிறு அடி கூட அடித்ததில்லை. அப்படி இருக்க நேற்று வீட்டுக்கு வந்த பெண் தன்னை எதிர்த்து பேசியதோடு தன் மகளை அடித்து அவளை கீழே விழும் நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறாள். இவள் ஒன்றும் சாதாரண ஆளாக தெரியவில்லை. நாம் நினைத்ததை விட பயங்கரமான ஆள்தான். கமலியின் மனது வேகமாக கணக்கு போட தொடங்கியது. அவளுடைய கண்கள் சுவர் ஓரமாக நின்றிருந்த சுகுணாவையும் வெளியில் நின்றிருந்த டிரைவரையும் வினாடியில் நோட்டமிட்டது. மெல்ல சுதாரித்து கொண்டு சோபாவை பிடித்தபடி நின்றிருந்த மகளை தூக்கச் சென்றாள் கமலி. சித்தார்த்தை ஆபீஸில் டிராப் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்திருந்த சுகுணாவின் அப்பாவும் இதை பார்த்து அதிர்ந்து போய் நின்றார். அவருக்கு ஏற்கனவே கமலி, தீபா, விஷால் ஆகியவர்களை பற்றி நன்றாக தெரிந்திருந்தாலும் பொறுமையே உருவான தன் சின்ன எஜமானன் சித்தார்த்துக்கு இந்த பெண் சரியாக வருவாரா? வந்த மறுநாளே தன் புகுந்த வீட்டில் இருக்கும் ஒரு பெண்ணை எந்த தயக்கமும் இன்றி அறையும் இந்த பெண்ணோடு தன் எஜமானர் எப்படி வாழ முடியும்? சங்கடப்பட்டு கொன்று நின்றிருந்தார். திகைத்து போய் நின்றிருந்த தீபா அம்மா தொட்டதில் சுயநினைவுக்கு வந்து பயங்கர ஆத்திரத்துடன் ஷாலினியை நோக்கி வர, ஷாலினி இன்னும் அதே இடத்தில்தான் நின்று கொண்டிருந்தாள். வா, ஒரு கை பார்த்து கொள்கிறேன் என்பது போல இருந்தது அவளுடைய பார்வை. அதை கவனித்த கமலிக்கும் இவளை இந்த மாதிரி டீல் செய்ய முடியாது, இவள் சித்தார்த்தை போல ஏமாளி இல்லை என்று முடிவுக்கு வந்தவள் மகளுக்கும் மருமகளுக்கும் குறுக்கே வந்து நின்றாள். இருந்தாலும் தன் கெத்தை விட்டு கொடுக்க கூடாது என்று நினைத்தவள், தீபா, நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கும் பொண்ணு அவ. நம்ம கிட்ட அடைக்கலமா வந்த ஒருத்திய அடிக்க சொன்னதுல அவளுக்கு கோபம் வந்துருச்சு போல இருக்கு. அவதான் புரியாதவளா இருக்கான்னா நீயும் அவளுக்கு சமமா இறங்கி போகாத என்று மறைமுகமாக, நீ ஒன்றும் இந்த வீட்டின் அதிபதி இல்லை, நீ ஒன்றும் புரியாத மக்கு என்று ஷாலினிக்கு சொல்லாமல் சொன்னாள் கமலி. எரிச்சலான முகத்துடன் நின்று கொண்டிருந்த ஷாலினியை பார்த்து, என்ன இருந்தாலும் உன்னை விட சின்ன பொண்ண நீ இப்படி அடிச்சது தப்பு. சித்தார்த்துக்கு தெரிஞ்சா இன்னைக்கே நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். என்ன இருந்தாலும் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு எங்களை நம்பி வந்திருக்க. இந்த வீட்டோட நடைமுறைகளை போக போக புரிஞ்சுக்குவ. நீயும் எனக்கு தீபா மாதிரி தான். அதனால நான் உன்னை மன்னிச்சிடுறேன். நீ தீபா கிட்ட சாரி கேளு. கமலி சொல்ல, என்ன இந்த காண்டாமிருகம் சின்ன ராணியை விட சின்ன புள்ளையா? விட்டா இந்த அம்மாவே அவங்கள 16 வயசு பருவமங்கன்னு சொன்னாலும் சொல்லும் போல இருக்கே என்று நினைத்த சுகுணா வந்த சிரிப்பை மறைக்க தலையை குனிந்து கொண்டாள். இதற்கு மேல் அவர்களிடம் பேச விரும்பாத ஷாலினி சாரி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் செல்ல, கொலை வெறியுடன் முறைத்து கொண்டிருந்த தீபாவின் கையை பிடித்து உள்ளே இழுத்துச் சென்றாள் அவள் அம்மா. அவ்வளவுதான். உள்ளே வந்ததும் ஆடி தீர்த்து விட்டாள் தீபா. ஏமா, இவளை இன்னமும் இதுக்கு மேலே இந்த வீட்ல இருக்க விட போறியா?
மொத வேலையா இவள இங்கிருந்து துரத்துமா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சித்தார்த் ஏதாவது சொன்னான்னா அவனை இங்கிருந்து துரத்துற வழிய பாருமா. அவன் நடு தெருவுல நிக்கணும். அவளோட கல்யாண வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம நாசமா போகணும். அத பார்த்தாதான் என் மனசு சந்தோஷப்படும் என்று தீபா கத்த, தீபா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்படியெல்லாம் உடனே செஞ்சிட முடியாது. சித்தார்த் வரட்டும், பேசிக்கலாம் என்றாள் கமலி. ஆமா, அவன் கிழிச்சான். இவ்வளவு தூரம் கேவலப்படுத்துற நம்மளையே அவன் ஒன்னும் செய்யல. அவன் பொண்டாட்டிக்கிட்டயா போய் நமக்காக பேச போறான்? அவனெல்லாம் எதுக்குமே லாயக்கில்லம்மா. பெட்டிய தூக்கிக்கிட்டு ஆபீஸ் போறதுக்கும், மாடு மாதிரி வேலை பார்க்கறதுக்கும், வீட்டுக்கு வந்து பூஜை படிப்புன்னு இருக்கிறதுக்கு மட்டும்தான் லாயக்கு. அவனை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. எதுக்கும் ஆகாத உதவாக்கற. தீபா கத்த, தீபா, கொஞ்சம் அமைதியா யோசி. இந்த வீடு, நகைங்க, மத்த சொத்து எல்லாமே சித்தார்த்தோட அம்மா வழியில வந்தது. அவன் அம்மாவுக்கு ஒரே புள்ள. அதனால சொத்து ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்துருச்சு. பிசினஸ் மட்டும்தான் உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து. அதுவும் அவனோட அம்மா வழி தாத்தா ஆரம்பிச்சு கொடுத்த பிசினஸ் தான் இதுவும். பிசினஸ் எப்போ உங்க அப்பா கையிலிருந்து அவன் பொறுப்புக்கு வந்ததோ அப்பதான் உங்களையும் ஷேர் ஹோல்டரா சேர்த்துக்கிட்டான். நீங்க அவனோட தம்பி தங்கச்சின்னாலும் அவன் அம்மா வேற, உங்க அம்மா வேற. அப்படி இருக்க அவனை எப்படி இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியும்? அதோட அவன் பெட்டிய தூக்கிக்கிட்டு தினமும் போறதுனால தான் நீ வாரத்துல 4 நாள் பஃப்புக்கும் பியூட்டி பார்லருக்கும் போக முடியுது. நீ மட்டுமே ஒரு மாசத்துக்கு 4-5 லட்சம் ரூபா செலவு பண்றேன்னு உனக்கு தெரியுமா? உன் அண்ணன் விஷால் கொஞ்சம் கூட பொறுப்போ வேலை பார்க்குற நினைப்போ இல்லாம வாரத்துல 7 நாளும் பார் ஊருன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். சித்தார்த் இவ்வளவு சின்சியரா வேலையை பார்க்கலன்னா நீயும் உன் அண்ணனும் இவ்வளவு தாராளமா செலவு பண்ண முடியுமா? ஒன்னு செய்யலாம். நாம வேணும்னா இந்த வீட்டை விட்டு போலாம். வீட்டை விட்டு போறது பெரிய கஷ்டம் இல்ல. ஆனா போனதுக்கு அப்புறம் வருமானம் இல்லாம தாக்கு பிடிக்க முடியுமா? இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டு அதிகபட்சம் 2 மாசத்துல தெருவுல வந்து நிக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாட்டெல்லாம் மறந்துடணும். என்ன, சரியா? கமலி கேட்க தீபாவுக்கு வாய் அடைத்து போனது. ஓ, அப்ப அந்த சித்தார்த்த தயவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? நமக்கு இந்த சொத்துல பங்கு இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த கிழவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எதுக்கு எங்கள பெத்த? தீபா வெறி பிடித்தது போல கத்த, ஷ், சத்தம் போடாத என்று மிரட்டினாள் கமலி. இதுக்கெல்லாம் உனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. வாய மூடிக்கிட்டு நான் சொல்றபடி நடந்தீங்கன்னா நீயும் உன் அண்ணனும் லைஃப்ல நல்லபடியா சொகுசா இருக்கலாம். கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு என்ன? அவ நேத்து போட்டிருந்த நெக்லஸ் வேணும், அதுதானே? அத எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அவளோட மொத்த நகையையும் நான் எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு. அதுவும் நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள எல்லாமே என் கைக்கு வந்துடும். கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாத்தையும் வாங்கி உன்கிட்ட தர்றேன். கமலி சொல்ல தீபாவுக்கு கொஞ்சம் சமாதானமானது. ஆனாலும் எரிந்து கொண்டிருந்த கன்னம் அவள் உள்ளே குமறிக் கொண்டிருந்த புகையை தீயாய் எரிய வைத்தது. விஷயத்தை ஆறப்போடக்கூடாது. இன்று இரவு சித்தார்த் வந்ததும் அவனிடம் நிச்சயமாக பேசி அவன் மூலமே ஷாலினியிடமிருந்து நகைகளை வாங்கிவிட வேண்டும். மகள் பட்ட அவமானத்துக்கு அவள் கேட்டவைகளை கொடுத்து சமாதானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கணக்கு போட்டு இருந்தாள் கமலி. இரவு உணவுக்காக எல்லோரும் காத்திருக்க சித்தார்த் வந்தான். அவனும் ஷாலினியும் வர எல்லோரும் அவர்களுக்காக காத்திருந்தார்கள். ஷாலினி எல்லோரையும் பொதுவாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு தட்டை தன் பக்கம் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். வேகமாக எழுந்த தீபாவை தொடையில் கையை வைத்து அழுத்தி உட்கார வைத்தாள் கமலி. எப்படி ஆரம்பிக்கலாம் என்று யோசித்த கமலிக்கு சட்டென்று ஒரு யோசனை வந்தது. எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். சித்து, உன் தங்கச்சி தீபாவும் ஃப்ரெண்ட்ஸு பார்லர்னு வெளியே போயிடுவா. நீயும் காலையில போனா நைட்டு தான் வர்ற. பாவம், உன் ஒய்ஃபுக்கு போர் அடிக்கும். நான் வயசானவ, என்கிட்ட அவ என்ன பேசிட முடியும்? பாவம் ஷாலினி, சின்ன பொண்ணு, இப்பதான் காலேஜ் முடிச்சு இருக்கா. இன்னும் ரிசல்ட் கூட வரல. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவ மேல படிக்க விரும்பினா படிக்கட்டும். இல்லனா வேற ஏதாவது கோர்ஸ் கூட போகலாம். நீ வேற,
கல்யாணம் முடிச்சு வந்த அடுத்த நாளே ஆபீஸுக்கு கிளம்பிட்ட. உன்னை நம்பி வந்தவள இப்படி தனியா விடுறது நல்லா இல்லப்பா. கமலி சொல்ல, அம்மா, என்ன சொல்ல வர்றீங்க? அவளை என்னோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக சொல்றீங்களா? சித்தார்த் சீரியஸாக கேட்க சிரித்தாள் கமலி. என்ன சித்து, நீ ஒருத்தன் வேலை பார்க்கறது பத்தாதா? நீயும் அவளும் எங்கேயாவது ஹனிமூன் போயிட்டு வாங்கப்பா. சட்டு புட்டுன்னு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. உங்க 2 பேருக்குமே பேசி பழக சந்தர்ப்பமே அமையல. இப்பவாவது என் மருமகளும் நீயும் கொஞ்சம் வெளிய போனீங்கன்னா அவளுக்கும் உன்கிட்ட கொஞ்சம் பேசி பழகின மாதிரி இருக்கும். உனக்கும் அவள கொஞ்சம் புரிஞ்சிக்க அவகாசம் கிடைக்கும் என்று கமலி சொல்ல, திடுக்கிட்டு நிமிர்ந்த ஷாலினியை சுவாரஸ்யமாய் பார்த்து கொண்டிருந்தான் விஷால். எரிச்சலோடு அவள் தலையை குனிந்து சாப்பிட்டு கொண்டிருக்க அவன் கண்களில் ஷாலினியை தான் அளவெடுத்துக் கொண்டிருந்தது. அவன் எண்ண ஓட்டத்தில் ஷாலினியின் பக்கத்தில் இருந்த சித்தார்த்துக்கு பதிலாக அந்த இடத்தில் தான் உட்கார்ந்திருப்பதாய் தோன்றியது. அவன் கையில் இருந்த சிக்கன் லாலிபாப் அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. ஷாலினியின் தோளில் கையை போட்டு தன் பக்கமாக இழுத்து தன் கையில் இருந்ததை அவளுக்கு ஊட்டிவிட்டவன் அப்படியே அவள் கன்னத்தில் முத்தம் கொடுப்பது போல நினைத்து பார்த்தான். உடம்பெல்லாம் அவனுக்கு பனிக்கட்டியாய் ஜில் என்று இருந்தது. அட, பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு முத்தம் கொடுப்பதாய் நினைத்து பார்க்கவே இப்படி இருக்கிறது. அவள் மட்டும் தனக்கு முழுமையாக கிடைத்தால் நினைத்தவனின் உடல் முழுவதும் கிடுகிடுவென சூடு ஏறியது. பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தீபாவும் சூடாகத்தான் இருந்தாள். இந்த அம்மாவுக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? இவளுக்கெல்லாம் ஹனிமூன் ஒரு கேடா? நகைகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுன்னு ஆர்டர் போடுறதை விட்டுட்டு அம்மா ஏதோ அவர்களின் சந்தோஷத்துக்காக பிளான் பண்ணி கொண்டிருக்கிறாளே. அனலாய் எரிந்தாள் தீபா. பார்வையாலேயே கமலி மகளை அடக்கி கொண்டிருக்க, அம்மா, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு என்றான் சித்தார்த். அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ஷாலினி. உனக்கு எப்பவும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக உன் பெட்டர் ஹாஃபுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலைன்னா எப்படி? அம்மா சொல்றேன்ல, கண்டிப்பா நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க என கமலி தீர்மானமாக சொல்ல, சரிங்கம்மா, கொஞ்ச நாள் போகட்டும், யோசிக்கலாம் என்றான் சித்தார்த். அதெல்லாம் வேண்டாம். நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போற அவகாசமும் இருக்காது, புரிஞ்சுக்கிறதுக்கான விருப்பமும் இல்லாம வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா ஆகிடும். அதனால சூட்டோட சூடா கிளம்புங்க. ஃபாரின் போறதுனா தான் விசா, டிக்கெட் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். முதல்ல இங்கேயே பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபாரின் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணு. சித்தி சொல்லிவிட சித்தார்த் சரி என்றான். ஓரக்கண்ணால் அவனை பார்த்து கொண்டே தன் தட்டில் இருந்த 3வது இட்லியை வேகமாக விழுங்கினாள் ஷாலினி. என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் இவன்? மேலே வரட்டும், ஒரு கை பார்த்துக் கொள்கிறேன் என்ற கடுப்புடன் அறைக்குச் சென்றாள் ஷாலினி. உள்ளே வந்து சுவர்கடிகாரத்தை பார்க்க அது 7 என்றது. சித்தார்த் வீட்டின் பழக்கம் இரவு உணவை 7 மணிக்குள் முடித்துக் கொள்வதுதான். சரியாக 8:30க்கு அறை கதவு தட்டப்பட கோபத்துடன் வந்து கதவை திறந்தவள் அப்படியே திகைத்து போனாள். அங்கே நின்றது அவளுடைய அம்மாவும் அப்பாவும் தான். நாளைக்கு தானே வர்றதா சொன்னீங்க, இப்ப எப்படி என்று ஷாலினி தடுமாற மகளின் கையை ஆதரவாய் பிடித்து கொண்டு அறைக்குள் நுழைந்தார் அப்பா. பின்தொடர்ந்தாள் அவள் அம்மா. ஷாலுமா, நாங்க இன்னைக்கு எர்லி மார்னிங்கே புனே வந்துட்டோம். ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கினோம். நாங்க இங்க வந்தது மாப்பிள்ளைக்கே அப்புறமா தான் தெரியும். அவர் வீட்டுக்கு வாங்கன்னு பிடிவாதமா கூப்பிட்ட போது வேண்டாம்னு வெளியவே தங்கிட்டோம். அங்கே இருந்து தான் உனக்கு ஃபோன் பண்ணினோம். உனக்கு கூப்பிட்ட உடனே மாப்பிள்ளைக்கும் கூப்பிட்டோம். அவர் அந்த நேரத்துக்கே ஆபீஸ் வந்துட்டேன்னு சொல்லவும் நாங்க அசந்துட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை தடவையா பார்க்கும்போது மாப்பிள்ளையோட தான் பார்க்கணும்னு நினைச்சு நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாளை காலையில வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைச்ச போதுதான் கொஞ்சம் முன்னாடி மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாரு. நாளைக்கு ஹனிமூன் கிளம்புறதா சொன்னாரு. அதான் உடனே ஓடோடி வந்துட்டோம். பாசத்தோடு பேசினார் அப்பா. ஷாலு, எப்படிம்மா இருக்க? அக்கறையோடு கேட்டாள் அம்மா. ஷாலினிக்கு வந்த கோபத்தில் ஏதாவது வெடுக்கென்று சொல்ல தோன்றியது. ஆனால் அங்கு வந்த சித்தார்த்தும்
அவளுடைய அப்பாவும் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கவே கோபத்தை மறைத்து கொண்டு சிறிதாக புன்னகைத்தாள். அதன் பிறகு சித்தி கமலியும் அங்கே வர அப்போதே ஹனிமூன் எங்கே செல்வது என்று முடிவானது. ஃபாரின் அல்லது காஷ்மீர் என்று சொல்ல சட்டென வேலையை விட்டு அவ்வளவு தூரம் போக முடியாது. முதல்ல லோனாவாலா போறோம், அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது வேற எங்கேயும் போறத பத்தி பேசிக்கலாம் என்று முடித்து விட்டான் சித்தார்த். வெறும் 3 நாள் பயணம்தான். ஆனாலும் ஷாலினிக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. அம்மா அப்பா முன்னிலையில் அதை காட்ட விரும்பாதவள் அமைதியாக இருக்க அடுத்த வெடியை எடுத்து வீசினாள் கமலி. சித்து, நீங்க அங்க எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகல, ஜஸ்ட் சுத்தி பார்க்க தானே போறீங்க. அப்படி இருக்க அதுக்கான உடைகள் அப்புறம் ஒரு சில நகைகள் மட்டுமே போதும். மீதி என்கிட்ட கொடுத்துடுங்க. நீங்களும் இல்லைன்னா இந்த பக்கம் யாரும் வரமாட்டோம். மொட்டை மாடி வழியா யாராவது உங்க ரூமுக்குள்ள வந்தா கூட எங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால நகைங்க பத்திரமா எங்கிட்டயே இருக்கட்டும். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நானே அதை என்னோட மருமகளுக்கு போட்டு அழகு பார்க்கிறேன் என்று சொல்ல ஷாலினிக்கு தூக்கி வாரி போட்டது. ஆனால் அவளுடைய அம்மா அப்பா அதை பற்றியெல்லாம் கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. ஆமாம் ஷாலினி, நீ மாப்பிள்ள 2 பேருமே இங்கே இல்லாத போது அதை ஏன் இங்கே வச்சுட்டு போகணும் என்று அவள் அம்மா சொல்லிக் கொண்டிருக்க ஷாலினி ஓரக்கண்ணால் கமலியை பார்க்க அவள் வெற்றி புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தாள். அத்தை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, அது எங்கிட்டயே பாதுகாப்பா தான் இருக்கும் என்று ஷாலினி சொல்ல, ஷாலினி, பெரியவங்க ஒன்னு சொன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். உன்னுடைய நகைகளை அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடு. சித்தார்த் அதே அமைதியான குரலில் சொல்ல ஷாலினிக்குள் எரிமலை வெடிக்க துவங்கியது. இதற்கு மேல் அவள் முடியாது என்று சொன்னால், ஒருவேளை திருமணத்துக்கு பிறகு தங்கள் மகளுக்கு நகையின் மேல் பிரியம் வந்துவிட்டதோ என்று அவளுடைய பெற்றோர்கள் இன்னும் அதிகமாக வாங்கி கொண்டு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு மேல் அவளுடைய அப்பா வீட்டிலிருந்து ஒரு துரும்பு கூட இங்கே வருவதை அவள் சுத்தமாக விரும்பவில்லை. இப்படி ஒரு ஏமாளி மாப்பிள்ளைக்காக தன் அப்பா நஷ்டப்படுவதை அவளால் பொறுத்து கொள்ள முடியாது. இதையெல்லாம் யோசித்தவள் அடுத்து எதுவும் பேசாமல் அந்த அறையை ஒட்டியிருந்த வார்ட்ரோபில் இருந்த தன் நகைப்பெட்டிகள் அத்தனையையும் எடுத்து வந்தாள். இப்போது அவள் உடம்பில் இருந்தது சித்தார்த் அவள் கழுத்தில் அணிவித்திருந்த தாலிக்கொடி, அவள் எப்போதும் போட்டிருக்கும் பர்பிள் நிற பட்டாம்பூச்சியை டாலராக சுமந்து கொண்டிருக்கும் சின்ன செயின், கையில் இருந்த 2 வைர வளையல்கள், 2 மோதிரங்கள் மற்றும் தோடு மட்டுமே. ஷாலினி அருகில் வர வர கமலியின் முகத்தில் விவரிக்க முடியாத பரவசம். அவளிடமும் நகைகள் இருந்தது. ஆனால் இவ்வளவு விலை உயர்ந்த வேலைப்பாடுடைய நகைகள் கிடையாது. அவளுக்கும் வாங்க ஆசைதான். ஆனால் மகனும் மகளும் அளவில்லாமல் அழித்து கொண்டிருக்க நகைக்கு எங்கே ஒதுக்க முடியும்? ஆனால் இப்போது வில்லாமல் விரியாமல் பல கோடி ரூபாய் நகைகள் வந்து சேரப்போகிறது. எப்படியாவது கையில் வாங்கிவிட்டால் போதும். ஒரு நாளும் திருப்பித் தரப்போவதில்லை. சித்தார்த்தும் ஒரு நாளும் இதை பற்றி எல்லாம் கேட்க மாட்டான். இவளுடைய அம்மா அப்பா கூட இதையெல்லாம் பெரிதுபடுத்த மாட்டார்கள் என்பதை பார்த்தாலே தெரிகிறது. இவள் ஒருத்தியால் என்னிடம் இருந்து திருப்பி வாங்கிவிட முடியுமா என்று நினைவலைகளில் அவள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்க ஷாலினி அத்தனை பெட்டிகளையும் அவள் கையில் கொண்டு வந்து வைத்தாள். அடேங்கப்பா, எவ்வளவு விரைவாக தான் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்று சந்தோஷமாக நினைத்த கமலி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, இதெல்லாம் ரொம்ப கனமா இருக்கு, நான் போய் லாக்கர்ல வச்சு பூட்டிட்டு வந்துடுறேன் சொன்ன கமலி குதூகலத்தோடு படிகளை வேகமாக தாண்டி தன்னுடைய அறைக்குச் சென்றாள். அங்கே கை கால்களை விரித்து போட்டுக்கொண்டு கரப்பான் பூச்சியை போல படுத்து கொண்டிருக்கும் மகளை பார்க்க அவளுக்கே எரிச்சலாக வந்தது. உள்ளே லாக்கருக்கு எடுத்துச் சென்றவள் அந்த நகைப்பெட்டிகளை அங்கிருந்த டேபிள் மேல் வைத்துவிட்டு ஒவ்வொன்றாக எடுத்து கழுத்தில் வைத்து கண்ணாடியில் அழகு பார்த்தாள். அடேங்கப்பா, எத்தனை விதமான நெக்லஸ்கள், எத்தனை அழகான மாலைகள், எத்தனை டிசைன்களில் வளையல்கள்! ஒரு நகைக்கடையின் பிரிவே கண்முன் விரிந்து கிடக்க அவள் கண்களில் பேராசை மின்னியது.
மகள் மருமகன் இருவரையும் ஆசீர்வதித்துவிட்டு 10 மணிக்கெல்லாம் ஹோட்டல் அறைக்கு கிளம்பி விட்டனர் ஷாலினியின் அம்மா அப்பா இருவரும். ஷாலினி அவர்களை பெரிதாக கட்டாயப்படுத்தவில்லை என்றாலும் சித்தார்த் அவர்களை இங்கேயே தங்கும்படி ரொம்பவும் கேட்டான். இருக்கட்டும் மாப்ள, உங்களை மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் நாங்க வந்தோம். ஆனா நீங்களே வெளியே கிளம்பும்போது நாங்க இங்க இருந்து என்ன செய்ய போறோம்? நீங்களும் நேரமா கிளம்ப வேண்டியிருக்கும். அதே நேரத்துல நாங்களும் கிளம்பிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு சிரமமா இருக்கும். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நாங்க காலையிலேயே சென்னைக்கு கிளம்புறோம். ஆனா கூடிய சீக்கிரமே நீங்க 2 பேரும் சென்னைக்கு வரணும். ரொம்ப நாள் இருக்க முடியலன்னா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் சில நாட்களாவது நீங்க எங்க கூட தங்கி இருக்கணும். இது சம்பிரதாயத்துக்காக மட்டுமில்ல, எங்க ஆசைக்காகவும் கூட தான். பிறந்ததிலிருந்து நாங்களும் ஷாலினிய பிரிஞ்சு இருந்ததில்ல. அவளும் எங்கள பிரிஞ்சு இருந்ததில்ல. ஏதோ ஒரு வேகத்துல கல்யாண ஏற்பாடு எல்லாம் ஆரம்பிச்சு, இதோ கல்யாணம் முடிஞ்சு என் பொண்ணு உங்க வீட்டுக்கும் வந்துட்டா. கல்யாணம் முடிஞ்சு நீங்க கிளம்புற வரைக்கும் எங்களுக்குமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. ஆனா நீங்க கிளம்பினதுமே அந்த வீடு எங்களுக்கு யாருமே இல்லாத தீவு மாதிரி ஆயிடுச்சு. சொல்லிக் கொண்டிருந்த கருணாகரனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்திருந்தது. அதுவரை இறுக்கமாக இருந்த ஷாலினியும் அப்பா சொன்னதை கேட்டு உடைந்து போனாள். அவள் ஓடி வந்து தன் அப்பாவை கட்டிக்கொள்ள மகளின் தலையை தடவி கொடுத்த இருவரும் விடை பெற்று கிளம்பினர். அவர்கள் கிளம்ப கூட வர தயாரான ஷாலினியிடம், ஷாலுமா, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையிலேயே கிளம்ப போறீங்க. நாங்க போய்க்கிறோம். நீங்க பேக்கிங்க பாருங்க என்றார் அவள் அப்பா. சித்தார்த்தும் நாம போறதுன்னு முடிவாயிடுச்சு. ரொம்ப லேட் பண்ண வேணாம். எர்லி மார்னிங் கிளம்பிடலாம். இப்பவே உனக்கு தேவையானத பேக் பண்ணி வச்சுடு. நான் போய் அவங்கள வழி அனுப்பிட்டு வரேன் என்று கிளம்பி விட்டான். நிலைப்படி வரை சென்று திரும்பி கண்களில் மின்னும் கண்ணீரோடு மகள் அருகில் வந்தாள் சுமதி. மகள் முகத்தை கையில் எடுத்து நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு சென்றாள். அவளுடைய அப்பா சித்தார்த்தின் தோளில் மிக இயல்பாக கை போட்டு பேசிக்கொண்டே நடந்தது. மாமனார் மருமகனைப் போல இல்லாமல் இரு நண்பர்கள் போவது போல இருந்தது ஷாலினிக்கு. அப்பாவின் முகத்தில் தெரிந்த நிம்மதியும் அவர் இதழ்களில் விரிந்த சிரிப்பையும் பார்த்த ஷாலினிக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சித்தார்த்தை பார்க்க பார்க்க எரிச்சலாக இருந்தது அவளுக்கு. ஏமாளி என்று ஏளனமாக நினைத்தவள் இவனுக்காக வெளியே போகாவிட்டாலும் இந்த இறுக்கமான சூழ்நிலையில் இருந்து சற்று இடைவெளி எடுத்துக்கொள்வதற்காகவாவது போகலாம் என்று யோசித்து தன் பொருட்களை எடுத்து வைக்கப் போனாள். தன் வேலைகளை முடித்துவிட்டு பெட்டில் உட்கார்ந்தவளுக்கு சித்தார்த்தின் மேல் கோபம் பெருகிக் கொண்டே இருந்தது. வரட்டும், இப்போது அவனை திட்ட நிறைய காரணம் இருக்கு. நான் பேசுற பேச்சுல அவன் இனி என் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. அவனே என்ன வேண்டாம்னு சொல்லி என் வீட்ல கொண்டு வந்து விடணும் என்று புகைந்து கொண்டிருந்தவள் தன்னையும் அறியாமல் தூங்கிவிட்டாள். அசந்து தூங்க ஆரம்பித்தவளுக்கு விரைவிலேயே குளிரில் உடல் நடுங்க ஆரம்பித்தது. எழுந்து போர்த்திக் கொள்ள மனம் சொன்னாலும் தூக்கத்தின் பிடியில் இருந்த உடல் அசைய மறுத்தது. ஓ, குளிரில் மரத்து போய் மரக்கட்டையாக போகிறாய் என்று ஆள் மனது சொல்லிக் கொண்டிருக்க வெதுவெதுப்பான கம்பளி அவள் உடலை மூடியது. சற்று திறந்திருந்த கழுத்தை அவளுடைய கை அனிச்சையாய் கம்பளியால் மூடிவிட இப்போது உடல் மட்டுமல்ல, மனதும் மிக இதமாக இருந்தது. அவள் முகத்தில் படர்ந்த அந்த நிறைவை பார்த்து மென்மையாக சிரித்த சித்தார்த் முன்னறைக்கு வந்து சோஃபாவில் படுத்துக்கொண்டான். நன்கு தூங்கி எழுந்த சாலினியின் உடல் லேசாக இருக்க காற்றில் மிதந்து வந்த முரளி மனோகர மோகன முராரி என்ற சித்தார்த்தின் இனிமையான பாடல் அவள் உள்ளத்தில் இருந்த பாரத்தை துடைத்தெறிய மனதில் பருத்தி பஞ்சாய் இருந்தது. அவன் குரலின் இனிமையும் அதில் இருந்த அமைதியும் அவள் மனதில் இருந்த குழப்பங்களை அழிக்கும் ரப்பராய் மாறியிருந்தது. எழுந்து உட்கார்ந்து சுவர் கடிகாரத்தை பார்க்க மணி 6 நெருங்கிக் கொண்டிருந்தது. கண்களை தேய்த்து கொண்டு நிமிர சுகுணா அவளுக்கு உடனடியாக காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். சின்னராணி, சின்னையா கிளம்பிட்டாங்க, நீங்க இன்னும் கிளம்பலையா என்று கேட்ட பிறகுதான் ஷாலினிக்கு
முதல் நாள் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தது. அவளுக்கு வந்த கோபத்திற்கு எல்லாவற்றையும் தூக்கி வீச வேண்டும் போல இருந்தது. சுகுணாவின் கையில் இருந்த காஃபி ட்ரேயை தட்டிவிட வேண்டும் போல இருந்தது. அடுத்த வினாடியே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். எனக்கும் அந்த தீபாவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படியா வளர்த்திருக்காங்க என் அம்மா அப்பா என்று யோசித்தவள் ஒரு மென் சிரிப்புடன், சுகுணா, நல்லா அசந்து தூங்கிட்டேன். காஃபிய டேபிள்ல வச்சுட்டு போ, நான் ரெடி ஆயிட்டு வந்து குடிச்சுக்கிறேன் என்றாள். சரிங்க சின்னம்மா, நீங்க ரெடி ஆகுங்க. கொஞ்ச நேரத்துல நான் மறுபடியும் உங்களுக்கு சூடா காஃபி கொண்டு வரேன் என்று அவள் முகத்தை பார்த்து சுகுணா சொல்ல, ஷாலினி சரி என்று தலையை அசைக்க கடகடவென்று வெளியே போனாள். அடுத்த 15 நிமிடங்களில் அவள் குளித்து முடித்து ஒரு அழகிய சுடிதாருடன் வெளியே வந்தபோது அங்கே சித்தார்த் செய்தித்தாள் வாசித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க விருப்பத்துக்கெல்லாம் ஆட்டி வைக்கிற பொம்மைன்னு என்ன நினைச்சீங்களா என்று கத்த நினைத்து அவன் அருகில் செல்ல கதவு நாசூக்காக தட்டப்படும் ஓசை கேட்டது. கால்வாசி திறந்திருந்த கதவின் வழியை பார்க்க அவளுடைய அம்மாவும் அப்பாவும் அங்கே நின்று கொண்டிருந்தனர். ஐயோ, இவனை பாதுகாக்க பிறப்பெடுத்த மாதிரி இவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்களே, ச்சே என்று சலித்துக் கொண்டவள் முகத்தில் இருந்த கடுகடுப்பை மறைத்து கொண்டு கதவை நன்றாக திறந்தாள். ஷாலினி, ரெடி ஆயிட்டியா? அடேங்கப்பா, இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஏதோ எங்க பொண்ணு இன்னைக்குதான் தடவையா காலேஜுக்கு போற மாதிரி இருக்கு என்று மகளின் கன்னத்தில் தட்டி கொடுத்தபடி சொன்னாள் அவள் அம்மா சுமதி. அவர்கள் உள்ளே வர சட்டென்று கையில் இருந்த செய்தித்தாளை வைத்துவிட்டு, வாங்க மாமா, வாங்க அத்த என்று எழுந்த சித்தார்த் தன் மனைவியை பார்த்தான். உலகின் மொத்த அழகையும் ஒருங்கே கண்டது போல அவன் முகம் பிரகாசித்தது. சுமதி ஷாலினியிடம் பேசிக் கொண்டிருக்க சித்தார்த்தின் தோளில் கை போட்ட கருணாகரன், என்ன சித்தார்த், உன் ஒய்ஃபை இப்படி ஓப்பனா சைட் அடிச்சிட்டு இருக்கிற? இதுக்குதான் இதுல எல்லாம் கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறது. பாரு, உன் முகத்துல அப்படியே டன் டன்னா வழியுது என்று அவர் கிண்டல் செய்ய அவன் முகம் வெட்கத்தில் சூடேறி சிவந்தது. அட அட அட, என்ன அழகு, என்ன அழகு என்று சித்தார்த்தின் முதுகில் தட்டியவர், மாப்ள, த கிரேட் பிசினஸ்மேன் சித்தார்த்துக்கு இது பொருந்தவே இல்லையே என்று கலாய்க்க, அங்கிள், ஆள விடுங்க என்று அவர் கையை பிடித்து கொண்டான் சித்தார்த். ஹனிமூனா போற ஹனிமூன், கொஞ்ச நேரத்துல அவனை கதற விட்டு தெரித்து ஓடும்படி செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த ஷாலினியின் கொள்ளை ஆசையில் கூடை மண் விழுந்தது. மனதில் இருந்த கடுப்பை மறைத்து கொண்டு முகத்தில் புன்முறுவலுடன் அவள் காரில் ஏற எல்லோருக்கும் கையை அசைத்துவிட்டு சித்தார்த்தம் ஏறினான். ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நாங்களும் இப்படியே கிளம்புறோம் என்றபடி வேறொரு காரில் ஏறினார்கள் ஷாலினியின் அம்மாவும் அப்பாவும். தொடரும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கால தாமதத்திற்கு மன்னிப்பு கேட்பதை தவிர இப்போது என் கையில் வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.